ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சேனலில் இருந்து 6th ஸ்டாண்டர்டில் மொத்தம் 3 டேர்மையும் சேர்த்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமான 1 வேர்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பிக் பண்ணி இதில் டீச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், இன்பத்தமிழ் இயற்றியவர் பாரதிதாசன். இன்பத்தமிழ் அப்படின்ற நூலை இயற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். அவருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவர் இயற்றிய வேறு நூல்கள், அவர் எழுதிய வேறு நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், அது ரெண்டும் ஒரே இதுதான். பொது உடைமை, பகுத்தறிவு, இதெல்லாம் அவருடைய வேறு நூல்கள். அவரை எப்படியெல்லாம் வேறு என்னென்ன பேர்லெல்லாம் அழைக்கப்படுறாரு அப்படின்னா புரட்சி கவி, பாவேந்தர் என சிறப்பிக்கப்படுகிறார். இப்போ பாரதிதாசனை எப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா புரட்சி கவி, பாவேந்தர் அப்படின்லாம் பாரதிதாசனை வந்து அழைக்கிறாங்க. அடுத்தது நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, இது வந்து பொருள் கூறுக. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு வந்து வளர்ச்சி, சமூகம் மக்கள் குழு, அசதி அப்படின்னா சோர்வு. நிருமித்த, உருவாக்கிய, விளைவு வளர்ச்சி, சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு. நெக்ஸ்ட் ஒன், தமிழே உயிரே வணக்கம் இனிக்கும் அப்படின்ற இந்த பாட்டு வரி யாரோட பாட்டு வரி அப்படின்னா காசி ஆனந்தத்துடைய பாட்டு வரி. என்னதுன்னா தமிழே உயிரே வணக்கம் இனிக்கும் அப்படின்னு முடியக்கூடிய பாட்டு யாரோடதுன்னா காசி ஆனந்தன் எழுதியது. நெக்ஸ்ட்டு தமிழ் கும்மி யார் எழுதுனதுன்னா பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் மாணிக்கம், துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் கும்மி எழுதியவர் பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் மாணிக்கம். இவர் இயற்றிய வேறு நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இதெல்லாம் இவர் இயற்றிய வேறு நூல்கள். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இவர் நடத்திய இதழ்கள், இவர் வந்து என்னென்ன இதழ்கள்லாம் நடத்தினார் அப்படின்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இதெல்லாம் வந்து இவர் நடத்திய இதழ்களுடைய பெயர். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். நெக்ஸ்ட் இதுள்ள பொருள் கூறுக என்னென்னா ஆழிப்பெருக்கு, கடல்கோள். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. மேதினி அப்படின்னா உலகம். உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. நெக்ஸ்ட் ஒன், தனித்தமிழையும், இந்த பெருஞ்சித்திரனார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் வந்து பெருஞ்சித்திரனார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் ஒன், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இது யார் சொன்னது அப்படின்னா பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது பாரதியார். தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். முக்கியமான ஒன்வேர்ட், தமிழில் கிடைத்த மிக பழமையான தொன்மையான இலக்கண நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமையும். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்கும். இதில் வந்து வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னா எதுன்னு பார்த்தோன்னா வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படிங்கிறது இந்த 5 தான் வலஞ்சுழி எழுத்துக்கள். ஆ, ஏ, ஔ, 3 சுழி நா, ஞா, இதுதான் வந்து வலஞ்சொலி எழுத்துக்கள். இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ட, யா, லா, இதெல்லாம் இடஞ்சொலி எழுத்துக்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சொல் இலக்கியம் மேற்கோள், இதில் இந்த சிலப்பதிகாரம் அப்படின்ற இந்த தமிழ்நாடு அப்படின்ற செகண்ட் ஒன் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா தமிழ் அப்படின்ற சொல் இலக்கியம் எந்த இலக்கியத்தில் பயன்படுத்துனாங்கன்னா தொல்காப்பியம். அதோடைய மேற்கோள் எதை வச்சு சொல்கிறாங்கன்னா தமிழன் கிளவியும் அதனோர் அற்ற அப்படின்ற இந்த மேற்கோளில் தமிழ் அப்படிங்கிற அந்த சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது இருக்கக்கூடிய இலக்கியம் வந்து தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு ஒன், தமிழ்நாடு, இது வந்து இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்ற இது வந்து எந்த இலக்கியத்தில் இருக்குன்னா சிலப்பதிகாரம், அதில் வஞ்சிகாண்டத்தில் இருக்குது. அடுத்தது தமிழன், இது வந்து தமிழன் கண்டாய், இது எங்கன்னா அப்பர் தேவாரத்தில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன், தொல்காப்பியம் நன்னூல், இதெல்லாம் வந்து இந்த இலக்கியம்லாம் என்னென்ன நூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியம் நன்னூல் இதெல்லாம் வந்து ஒரு இலக்கண நூல். 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் வந்து ஒரு சங்க இலக்கியம். நெக்ஸ்ட்டு திருக்குறள், நாலடியார், இதெல்லாம் அறநூல்கள். 4th ஒன், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் காப்பியங்கள். ஓகேவா? தொல்காப்பியம் நன்னூல் அப்படிங்கிறதெல்லாம் இலக்கண நூல். 8 தொகை 10 பாட்டெல்லாம் ஒரு சங்க இலக்கியம். திருக்குறள், நாலடியார், இதெல்லாம் அறநூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் காப்பியங்கள். அடுத்தது பூவின் நிலைகள், மொத்தம் எத்தனை நிலை அதில் இருக்குது அப்படின்னா 7 நிலை இருக்குது. பூவின் நிலைகள் மொத்தம் 7 இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், கவிதை வடிவங்கள்.
வடிவங்கள் அதாவது கவிதை வடிவம், உரைநடை வடிவம், இதுக்கெல்லாம் வேறு பெயர்கள் என்ன மாதிரி இருக்குன்னா, கவிதை வடிவத்துக்கு வேறு பெயர்கள் வந்து துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். இதெல்லாம் வந்து கவிதை வடிவங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள். என்னென்னதுன்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். இதெல்லாம் கவிதை வடிவங்களுடைய பெயர்கள். உரைநடை வடிவங்களுடைய பெயர்கள் வந்து கட்டுரை, புதினம், சிறுகதை. கட்டுரை, புதினம், சிறுகதை. நெக்ஸ்ட் ஒன், ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியது என்னது அப்படின்னா தொல்காப்பியம். அதாவது இது வந்து இதுக்கு ஓரறிவு இருக்குல்ல, 2 அறிவு இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு அறிவாக வகைப்படுத்தியது முத எதில் அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்ற இலக்கியத்தில் தான். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியதே தொல்காப்பியத்தில் தான். நெக்ஸ்ட் ஒன், நிலம், தீ, நீர் வெளியீடு. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இந்த மாதிரி இந்த ஐம்பூதம் சொல்லுவோம் இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடியதும் தொல்காப்பியத்தில் தான். நெக்ஸ்ட்டு ஒன், இந்த பாட்டு வரி வருது இல்லையா, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. இது முக்கியமான ஒன்வேர்ட். இது எந்த நூலில் இருக்குன்னா கார் 40. அது மாதிரி நெடுவெல்லூசி, நெடுவசி, பரந்தவடு. இது வந்து 18 இருக்குது. இதில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நெடுநெல் ஊசி, ஊசி வந்து 10 ரூபாய்க்கு போட்டோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இது எந்த நூல்னா நற்றிணை. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றிணை. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. இதுவும் கண்டிப்பாக முக்கியமான ஒன்வேர்ட். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இது எந்த நூலில் இருக்குது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. அடுத்தது, தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள், சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க, அது தமிழில் படித்தவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. மயில்சாமி அண்ணாதுரை வந்து இஸ்ரோ அறிவியல் அறிஞர். நெக்ஸ்ட் வந்து கை சிவன், இவரும் வந்து இஸ்ரோவோட தலைவராக இருக்கார். இவங்க எல்லாமே தமிழ் வழியில் படித்த அறிவியல் அறிஞர்கள். யார் யார்? அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, சிவன். இவங்க எல்லாருமே வந்து தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். அடுத்தது, இலக்கணம் 5 வகைப்படும். என்னென்னதுன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இலக்கணம் 5 வகைப்படும். அடுத்து மாத்திரை அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கணத்தில் சொல்லக்கூடியது மாத்திரை. மாத்திரை அப்படின்னா கால அளவை குறிக்கிறது. இப்போ வந்து ஒரு குறில் எழுத்துக்கு, நெடில் எழுத்துக்கு, இதுக்கெலாம் வந்து ஒவ்வொரு மாத்திரை அளவு வந்து வேறுபடும். மாத்திரை அப்படின்னாலே கால அளவை குறிக்கிறது. இப்போ குறில் எழுத்துக்குன்னு பார்க்கும்போது 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்து ஆயுத எழுத்து இது ரெண்டுக்குமே அரை மாத்திரை. ஓகேவா. குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்து ஆயுத எழுத்து இது ரெண்டுக்குமே அரை மாத்திரை. நெக்ஸ்ட் ஒன், திங்களை போற்றதும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம். இதனை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள். திங்களை போற்றதும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். இதனை இயற்றியவர் இளங்கோவடிகள். இது வந்து சிலப்பதிகாரம் வந்து ஒரு 50 காப்பியங்களில் ஒன்று. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், தமிழின் முதல் காப்பியமும் எது தான்? சிலப்பதிகாரம் தான். இதை வந்து வேறு என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சேர்த்து அது ரெண்டையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் மணிமேகலையில் இருக்குது. அதனால சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சேர்த்து இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னது? இது சிலப்பதிகாரம் இயற்றியது வந்து இளங்கோவடிகள். இது வந்து ஒரு 50 காப்பியங்களில் ஒன்று. தமிழின் முதல் காப்பியமும் இதுதான், சிலப்பதிகாரம் தான். இதை வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு வேறு பெயர்களை வச்சு அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம், மணிமேகலை இது ரெண்டையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, காணி நிலம் வேண்டும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலை எழுதியவர் பாரதியார். காணி நிலம் வேண்டும் என தொடங்கும் பாடலை எழுதியவர் பாரதியார். இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். இயற்பெயர் என்னது? சுப்பிரமணியன். நெக்ஸ்ட்டு, இவர் வந்து இவருடைய கவிதையின் வாயிலாக நிறைய விடுதலை உணர்வை வந்து ஊட்டியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. நெக்ஸ்ட் ஒன், நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்தி புலவர். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒன் வேர்ட். நாராய் நாராய் செங்கால்
கரிகால் நாராய் அப்படின்னு இந்த பாடலை இந்த இது எழுதினது வந்து சத்திமுத்தி புலவர். நெக்ஸ்ட் ஒன், தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் எனும் அடிகள் உணர்த்துவது. இந்த லைன் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, பறவைகள் வலசை போதல் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறது, இடம் பெயர்றது தான் பறவைகள் வலசை போதல். அதோடைய அது ஒரு குறிப்பிட்ட இந்த பக்கம் அதாவது வெப்பம் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 இதை வந்து அடிப்படையாக வச்சு அது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சாப்பாட்டுக்காக அதோடைய தங்குற இடத்துக்காக வெப்பநிலையை பொறுத்து இதெல்லாம் பொறுத்து அது வலசை போகிறத தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்ற அடி வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, இந்த பறவைகள் வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கப்பல் பறவை, இது வந்து இங்கிலீஷில் ஃப்ரைகேட் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா, இது வந்து சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கக்கூடிய பறவை, அதுவும் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இதோடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பல் பறவைக்கு வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னா, கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை. இது வந்து சிறகடிக்காமல் கடலை தாண்டக்கூடிய ஒரு தன்மை வந்து இதுக்கு இருக்குது. அடுத்து இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா, டாக்டர் சலீம் அலியை தான் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. பறவை பற்றிய படிப்புக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்னித்தாலஜி. பறவை பற்றிய படிப்புக்கு பேர் ஆர்னித்தாலஜி. அடுத்து உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது அப்படின்னா மார்ச் 20. இது இம்பார்ட்டண்டான ஒன்வேர்டு. உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. நெக்ஸ்ட்டு உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக் ஆலா. எவ்வளோ தூரம் பறக்கும் அப்படின்னா 22,000 கிலோமீட்டர் வரை பறக்கும். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை வந்து ஆர்டிக் ஆலா 22,000 கிலோமீட்டர் வரை பறக்கும். அடுத்து கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் த சீ அப்படின்ற நூல் வந்து 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இதை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் அப்படிங்கிற இந்த புக்கு வந்து 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற நூல். இதோடைய ஆசிரியர் வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே. நெக்ஸ்ட் ஒன் வேர்ட், எழுத்துக்கள் இரு வகைப்படும். முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது உயிரெழுத்துக்கள் ப்ளஸ் மெய்யெழுத்துக்கள், அது ஒரு 12 மெய்யெழுத்துக்கள் ஒரு 18, ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் வந்து மொத்தம் 10. நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்துக்கு வந்து வேறு பெயர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். இதெல்லாம் வந்து ஆயுத எழுத்துக்கான வேறு பெயர்கள். முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். நெக்ஸ்ட் திருக்குறள், இதை இயற்றியவர் வந்து திருவள்ளுவர். இது வந்து ஒரு 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பேர் என்னென்னா வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், செந்தாபோதர், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவருடைய வேறு பெயர்கள். இது வந்து உலக பொதுமறை, வாயிறை வாழ்த்து அப்படின்லாம் இதை வந்து சொல்கிறாங்க. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இது வந்து ஒரு 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இவர் வேறு பெயர்கள் வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், செந்தாபோதர். இதை வந்து உலக பொதுமறை, வாயிறை வாழ்த்து அப்படின்னு திருக்குறளை வந்து போற்றி அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு அறிவியல் ஆத்திச்சூடி, இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒன்று. அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்றத எழுதினது வந்து நெல்லை சூமுத்து. ஓகேவா, வெறும் ஆத்திச்சூடியை மட்டும் எழுதினது ஔவையார். அறிவியல் ஆத்திச்சூடி வந்து நெல்லை சூமுத்து. புதிய ஆத்திச்சூடி எழுதியது வந்து பாரதியார். ஆத்திச்சூடி எழுதியது ஔவையார், அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியது நெல்லை சூமுத்து, புதிய ஆத்திச்சூடி எழுதியது பாரதியார். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் வந்து இந்த நெல்லை சூமுத்துவை வந்து பாராட்டியிருக்காரு. எப்படி சொல்கிறாருன்னா, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி நெல்லை சூமுத்து வந்து யாரால் பாராட்டப்படுறாங்க அப்படின்னா அப்துல் கலாமால் பாராட்டப்படுறாங்க. சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர், இதான் வந்து முதல் ரோபோ. அது மாதிரி சவுதி அரேபியா வந்து ஒரு முதல்ல ஒரு ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. அந்த ரோபோவோட பேர் வந்து சோஃபியா. சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் சோஃபியா. ஓகேவா, அப்போ குடியுரிமை ரோபோவுக்குன்னு வழங்கிய முதல் நாடு எது தான்? சவுதி அரேபியா தான். நெக்ஸ்ட்டு மூதுரை எழுதியது வந்து ஔவையார். மூதுரை அப்படின்னா அதோட மீனிங் வந்து மூத்தோர் கூறும் அறிவுரை. இதோடைய வேறு நூல், ஔவையார் எழுதிய வேறு நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆத்திச்சூடி, நல்வழி, கொன்றை வேந்தன், இதெல்லாம் வந்து ஔவையார் இயற்றிய வேறு நூல்கள். அந்த மூதுரையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 31 பாடல்கள் உள்ளன. மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றதுனால தான் இது வந்து மூதுரை அப்படின்ற பேரே வந்தது. அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்ற
இதை எழுதினது யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பம் வெல்லும் கல்வி வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவரை வந்து எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது கல்வி கண் திறந்தவர் யார் அப்படின்னா காமராஜர். கல்வி கண் திறந்தவர் காமராஜர். இவருடைய வேறு சில பெயர்கள், அதாவது இவரை சிறப்பித்து கூறக்கூடிய வேறு பெயர்கள், சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர் அப்படின்னு வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறாரு. என்னென்ன பேர்? பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர். அது மாதிரி இவர் வந்து இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு திட்டம் இது எல்லாத்தையுமே தொடங்கியவர் யார் அப்படின்னா காமராஜர் தான். இவர் வந்து 1976 பாரத ரத்னா விருது இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஜூலை 15 இவருடைய பிறந்த நாளை வந்து நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜூலை 15 இவருடைய பிறந்த நாள். அன்னைக்கு தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடுறோம். ஓகேவா? கல்வி கண் திறந்தவர் காமராஜர். இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர் இப்படிலாம் இவர் வந்து அழைக்கிறாங்க. இவர் வந்து இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு திட்டத்தை எல்லாம் தொடங்கினது இவர் தான். 1976 இவருக்கு பாரத ரத்னா விருது கிடைச்சது. ஜூலை 15 இவருடைய பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் ஒன், ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு எது பார்த்தோன்னா சீனா தான். எங்கே இருக்குன்னா சீனாவில் தான் இருக்குது. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது. இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா அரங்கநாதனை சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இதை வந்து அது மாதிரி சிறந்த நூலகர்களுக்கு வழங்கக்கூடிய விருதுக்கு பேர் என்னென்னா அரங்கநாதன் விருது. அதாவது ரங்கநாதன் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கக்கூடிய விருது என்ன பேர்? அந்த விருதுக்கு பேர் என்னதுன்னா ரங்கநாதன் விருது. நூலகத்தில் படித்து உயர்நிலை, அதாவது அதிலேயே நூலகத்திலே படித்து அது மூலமாகவே உயர்நிலை அடைந்தவர்கள் யார் யார்? முக்கியமான ஒரு 4 பேர் இருக்காங்க. யாருன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். இவங்க எல்லாருமே வந்து நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள். ஓகேவா? யார் யார்? அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் நூலகத்தில் படித்து ஒரு பெரிய ஒரு உயர்நிலை அடைந்தவர்கள். அதுக்கு அடுத்தது ஒற்றுமை உள்ள எழுத்துக்களுக்கு பேர் என்ன அப்படின்னா இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள்னால் என்ன? ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள். நெக்ஸ்ட் ஒன், ஆசார கோவையின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இது ஆசார கோவை அப்படிங்கிறது வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் இந்த ஆசார கோவை. இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசார கோவை அப்படின்னா அதில் வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, 100 வெண்பாக்களை கொண்டது. நெக்ஸ்ட் ஒன், தாலாட்டு அப்படின்னா வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தான் என்னது? தாலாட்டு. வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. அடுத்தது அறுவடை திருநாளின் வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது அறுவடை திருநாளை வந்து நம்ம பொங்கலை நம்ம இதில் கொண்டாடுறோம். இது வேறு மாநிலத்திலலாம் எப்படி கொண்டாடுறாங்க? மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன் அப்படின்ற பேரில் வந்து கொண்டாடப்படுது. இதில் மகர சங்கராந்தி அப்படின்ற பேரில் எந்தெந்த மாநிலத்திலலாம் கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆந்திரம், கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இந்த 4 ஸ்டேட்டில் வந்து மகர சங்கராந்தி அப்படின்ற பேரில் வந்து கொண்டாடப்படுது. நெக்ஸ்ட்டு பஞ்சாபில் வந்து லோரி அப்படின்ற பேரில் வந்து கொண்டாடுறாங்க. குஜராத், ராஜஸ்தான் இங்கெல்லாம் வந்து உத்தராயன் அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க. ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் வந்து மகர சங்கராந்தி அப்படின்ற பேர்லையும், பஞ்சாபில் லோரி அப்படின்ற பேர்லையும், குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன் அப்படின்ற பேர்லையும் கொண்டாடப்படுது. நெக்ஸ்ட்டு மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 8 இருக்குது. என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா 3 சொல்லினா, 2 சொல்லினா, அடுத்தது இந்த ந. ஓகேவா? அடுத்து ரா, நெக்ஸ்ட்டு லா, சிறப்புல பள்ளிக்கு வரக்கூடிய லா. இந்த மொத்தம் 8 எழுத்துக்கள் தான் என்னது? மயங்கொலி எழுத்துக்கள். அடுத்தது நானிலம் படைத்தவன் அப்படின்னு பார்த்தோன்னா முடியரசன். நானிலம் படைத்தவன் முடியரசன். அவருடைய இயற்பெயர் துரைராசு. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பூங்கொடி, துரைராசு, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாம் இவருடைய நூல்களாகும். பூங்கொடி, துரைராசு, வீரகாவியம், காவியப்பாவை. நெக்ஸ்ட்டு இவரை வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா திராவிட நாட்டின் வானம் பாடி அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா முடியரசன்.
திராவிட நாட்டின் வானம்பாடி வந்து முடியரசன். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடக்கூடிய பாட்டுக்கு பேர் நாட்டுப்புற பாட்டு. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாட்டு நாட்டுப்புற பாட்டு. அவங்க வந்து வயல்வெளியில் இந்த மாதிரி ஏதாவது வேலை செய்யும் போது அவங்களுடைய களைப்பை வந்து போக்குறதுக்காக மறக்கிறதுக்காக பாடக்கூடிய பாட்டுக்கு பேர் நாட்டுப்புற பாட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டு வரியெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒன்று, அடிக்கடி கேட்கக்கூடியது. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து அப்படின்ற பாட்டு வந்து நற்றிணையில் இருக்குது. பாலோடு வந்து கூழோடு பேரும், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, குறுந்தொகை. அதே மாதிரி பொன்னோடு வந்து கரியோடு பேரும் வந்து அகனானூறு. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் இது வந்து பட்டினப்பாலை. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து வந்து நற்றிணை. பாலோடு வந்து கூழோடு பேரும் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பேரும் அகனானூறு. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் இது வந்து பட்டினப்பாலை. நெக்ஸ்ட்டு சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கு பேர் சுட்டெழுத்து. ஓகேவா, அது இது அந்த இந்த மாதிரி சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கு பேர் சுட்டெழுத்துக்கள் ஆகும். அடுத்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 5 தான் வினா எழுத்துக்கள் இருக்குது. ஏ, யா, ஆ, ஓ, ஏ இந்த 5 தான் என்னது வினா எழுத்துக்கள். இது வந்து அகவினா புறவினா அப்படின்ற 2 வகை இருக்குது. அது மாதிரி முன்னாடி பார்த்தக்கூடிய அந்த சுட்டெழுத்துக்கள் அந்த கொஸ்டின்லையும் அந்த இதுலேயும் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எதுனா ஆ, இ, உ இந்த 3 தான் வந்து சுட்டெழுத்துக்கள். அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு அப்படின்ற வகைகள் இருக்குது. அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு அப்படின்ற வகைகள் இருக்குது. அதே மாதிரி வினா எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோன்னா 5 எழுத்து வினா எழுத்து, அகவினா புறவினா அப்படின்ற 2 வகைப்படும். அடுத்து பாரதம் அன்றைய நாற்றங்கால் வந்து தாராபாரதி. அவங்களோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். இவர் வந்து கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நொழி வெளிச்சங்கள் இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள். தாராபாரதியுடைய வேறு நூல்கள் பார்க்கும்போது புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அவருடைய சிறப்பு பெயர் வந்து கவி ஞாயிறு. அடுத்து பாரதியாரை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி ராஜாஜி காந்தியிடம் சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அப்போ வந்து காந்திஜி வந்து இது யார் அப்படின்னு ராஜாஜிகிட்ட கேட்கும்போது ராஜாஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி பாரதியாரை வந்து சிறப்பித்து கூறுறாரு. யார்கிட்ட? ராஜாஜி வந்து காந்திஜியிட வந்து சொல்கிறாங்க, இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று பாராட்டினார். அதாவது இதுவும் ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து உவே சாமிநாதருடைய பேச்சு, அவருடைய அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு காந்தியடிகள் என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த பெரியவரின் அடி நிழலில், இதுவும் இம்பார்ட்டண்டான ஒன்வேர்டு, இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து காந்திஜி வந்து சொன்னார் அப்படின்னா உவே சாமிநாதர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேலு நாச்சியாருடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 1730 1796 தான் அவங்களுடைய பீரியட். சிவகங்கை மீட்ட ஆண்டுன்னு பார்த்தோன்னா 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்தவரை யார் தான்? இந்த வேலு நாச்சியார் தான். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவங்க யார்? இந்த வேலு நாச்சியார். சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. அவங்களுடைய காலம் வந்து 1730 96 வரைக்கும். அடுத்தது சொற்கள் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஓகேவா. அடுத்தது சுதேசி நாவாய் சங்கம், இந்த இதை வந்து நிறுவியவர் யாருன்னா வ.உ.சி. ஓகேவா. அடுத்தது பராபர கண்ணி, இதுவும் இம்பார்ட்டண்டான ஒன்வேர்டு. பராபர கண்ணி அப்படின்னா அது யாரோடதுன்னா தாயுமானவர். பராபர கண்ணி இயற்றியது தாயுமானவர். இவர் வந்து இதை வந்து தாயுமானவர் பாடல்களை என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லி தாயுமானவர் பாடல்களை வந்து சொல்கிறாங்க. என்னென்னா தமிழ் மொழியின் உபநிடதம். அடுத்தது கண்ணி அப்படின்னா 2 அடிகள் அப்படின்னு அர்த்தம். 2 அடிகளை கொண்ட பாடல். கண்ணி அப்படின்னா 2 அடிகளை கொண்ட பாடல். அடுத்தது நீங்கள் நல்லவர் அப்படின்ற நூலை வந்து கலீல் கிப்ரான் எழுதியிருக்காங்க. நீங்கள் நல்லவர், கலீல் கிப்ரான். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவுக்கு பேர் மணிப்பல்லவ தீவு. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார் அப்படின்னா ஆதிரை. இதுவும் இம்பார்ட்டண்டான ஒன்வேர்டு. மணிமேகலை கையில் இருக்கக்கூடிய அந்த அமுத சுரபி அப்படின்ற அந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார் அப்படின்னா ஆதிரை. அடுத்தது பாதம், இது யார் எழுதினது? எஸ் ராமகிருஷ்ணன். இவருடைய
வேறு நூல் அப்படின்னு பார்த்தோன்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், இதெல்லாம் வந்து இவருடைய வேறு நூல்கள். இது வந்து மிஸ்டேக் ஆகிருக்கு, வேறு நூலகம் இல்லை, வேறு நூல்கள். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். அடுத்தது பெயர் சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலம், சினை, பண்பு, தொழில், இந்த மாதிரி பெயர் சொல் வந்து 6 வகைப்படும். அடுத்து இடுகுறி பெயர்கள் 2 வகைப்படும். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அது மாதிரி காரண பெயரும் 2 வகைப்படும். காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். நெக்ஸ்ட் ஒன் ஆசிய ஜோதி. இதை எழுதினது கவிமணி தேசிய விநாயகனார். ஆசிய ஜோதி வந்து கவிமணி தேசிக விநாயகனார். இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கவிஞர். கவிமணி அப்படின்ற பட்டம் பெற்றவர். அதனால தான் அவர் வந்து கவிமணி தேசிக விநாயகனார் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற நூலை வந்து தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ஆசிய ஜோதி. இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் வந்து யாருடைய வரலாறை சொல்லுது அப்படின்னா புத்தருடைய வரலாற்றை கூறுகிறது. ஆசிய ஜோதி வந்து கவிமணி தேசிக விநாயகனார். இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். இவர் வந்து கவிமணி அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு பட்டம் பெற்றது. அதனால தான் அவருடைய பேர் கவிமணி தேசிக விநாயகனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிய ஜோதி அப்படின்ற நூல் வந்து எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற ஒரு நூலை தழுவி தான் எழுதப்பட்டது. இந்த நூலில் யாரோட வரலாறு சொல்கிறாங்கன்னா புத்தருடைய வரலாறு. அடுத்தது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா வள்ளலார். முக்கியமான ஒன்வேர்டு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வந்து வள்ளலார். நெக்ஸ்ட் ஒன் பசி பிணியை போக்குவதற்கு வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவரும் யார் தான் வள்ளலார். எந்த ஊர்லன்னு கேட்பாங்க, வடலூரில். பசிப்பிணியை போக்குவதற்கு வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் யாருன்னா வள்ளலார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? அன்னை தெரசா. இவங்க வந்து ஒரு கோட் இவங்களுக்கு ஒன்று இருக்கும், என்னென்னா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்ற இந்த ஒரு தத்துவம் வந்து யாரால் சொல்லப்பட்டதுன்னா அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னது அன்னை தெரசா. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? அன்னை தெரசா. குழந்தையை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? கைலா சத்தியமூர்த்தி. ஓகேவா? குழந்தையை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலா சத்தியமூர்த்தி. நெக்ஸ்ட் ஒன் அணி என்பதற்கு அழகு என்று பொருள். அணி இலக்கணம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அணி அப்படின்னா என்னதுன்னா அழகு. இயல்பு நவிர்ச்சி அணி அப்படிங்கிறது ஒரு பொருளுடைய இயல்பை அப்படியே உள்ளபடி கூறுறது தான் இயல்பு நவிர்ச்சி அணி. அதுக்கு வேறு பேர் வந்து தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னும் சொல்லுவாங்க. இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா ஒரு பொருளுடைய இயல்பை அப்படியே உள்ளபடியே சொல்கிறது இயல்பு நவிர்ச்சி அணி. இதுக்கு வேறு பேர் தன்மை நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது, அதாவது ரொம்ப உயர்த்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் என்னென்ன நூல் அப்படின்னு பார்த்தோன்னா ஜியு போப்புடைய தமிழ் கையேடு மற்றும் திருக்குறள். ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு, இன்னொன்று திருக்குறள். இது 2 நூல் தான் காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடக்கூடிய நூலும் இதுதான் திருக்குறள் தான். தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு கவிஞர் குறிப்பிடக்கூடிய நூலும் திருக்குறள். புவியரசு மொழிபெயர்த்த நூலுக்கு பேர் என்னன்னா தீர்க்கதரிசி. புவியரசு அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து ஒரு மொழிபெயர்த்திருப்பார் ஒரு நூலை, அதோட நூலுக்கு பேர் என்னன்னா தீர்க்கதரிசி. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் அப்படின்றதுனா என்னன்னா மனிதநேயம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் வந்து மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் தான் யார்? வள்ளலார். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் யார்? வள்ளலார். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 7th ஸ்டாண்டர்ட்லேயும் இதே மாதிரி 100 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.